ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு சுபா அவர்கள். வணக்கம் சுபா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சுபா. ஸோ இன்னைக்கு நம்மளோட முதலமைச்சர் 110 விதியின்படி நிறைய சலுகைகள் மக்களுக்காக அறிவிச்சிருக்கிறாரு. ஒன்று பார்ப்போம். முதல்ல அதுக்கு முன்னாடி பரந்தூர் பற்றி பேசணும்னு நினச்சேன். பரந்தூர் விமான நிலையம் இனிமேல் வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதை முதல் கட்டமாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எகெயின்ஸ்ட் டெவலப்மெண்ட்னு சொல்ல நிறைய பேர் சொல்கிறாங்க, இல்லை ஃபார் டெவலப்மெண்ட், ஃபார்மர்ஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. உங்களோட கருத்துக்கள் இதில் எப்படி இருக்கு? பரந்தூர் விமான நிலையம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தமிழகத்துக்கு வரல. தமிழகத்துக்கு அதாவது விவசாயிகளின் விவசாய நிலங்கள், அதை தாண்டி நீர்நிலைகளை பாதுகாக்கும் பொருட்டு இந்த தமிழக அரசு அந்த பரந்தூர் விமான நிலையத்தை கைவிடுறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சொல்லியிருக்காங்க. எஸ், இதற்கு முன்னாடி கூட இவர் தாவேகாவின் தலைவராக இருக்கும்போது கூட பரந்தூர் விமான நிலையம் அங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த போய் போராட்டம் பண்ணது நமக்கு நன்றாக நினைவிருக்கலாம். இந்த பரந்தூர் விமான நிலையம் எதற்காக ஏற்பட்டது? இதை ஒரு 2-3 செக்மெண்டா நம்ம பிரிச்சுப்போம். ஏன் பரந்தூர் விமான நிலையம் கட்டுறதுக்கான ஏற்பட்டதான அவசியம் என்ன, அதுக்கான விதிமுறைகள் என்ன? அந்த ஒரு விமான நிலையம்ங்கிறது ஈஸியா ஜஸ்ட் லைக் தட் ஓவர் நைட்ல அது வந்துருமா? சோ அதுக்கான விதிமுறைகள் என்ன? சோ இப்போ முந்தைய திமுக அரசு இந்த பரந்தூர் விமான நிலையத்துல இதுவரைக்கும் என்னென்ன செஞ்சிருக்கு, இந்த மூணா ஒரு பார்ட்டா பார்த்துட்டு அடுத்தது இந்த பரந்தூர் விமான நிலையம் வராதனால என்ன பார்ட்டுங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த பரந்தூர் விமான நிலையத்துல முக்கியமா பாத்தீங்கன்னா, விவசாயிகளிடமிருந்து விவசாய நிலங்கள், முக்காவாசி நிலங்களை வாங்கி விட்டது திமுக. நம்பர் 1. அதாவது ஒரு தமிழகத்தின் தொழில் அதற்கான நகரமாக, தமிழகத்தின் சொல்ல முடியாது, தென் தமிழகத்தின் தொழில் நகரமாக சென்னை மாற வேண்டும் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த லாஜிஸ்டிக்ஸ், டிரான்ஸ்போர்டேஷன்ங்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கு ஒரு சர்வதேச விமான நிலையம் கண்டிப்பா எசென்ஷியலா தேவையா இருக்கு. நமக்கு நல்லா தெரியும், மீனம்பாக்கம் ஏர்போர்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி அதோட அந்த நீங்க டேமா இருந்தா கொள்ளளவுன்னு சொல்லலாம். இது அதற்கான அந்த ஸ்பேஸ் எல்லாமே ஃபுல்லி ஆக்குபைடா இருக்கு. அதுல இன்னுமே நீங்க கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணா கூட இந்த சர்வதேச முனையம் அளவுக்கு அது ஒரு பெரிய விஷயமாக இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதுதான் உண்மையான விஷயம். அப்படி இருக்கும்போது சோ செகண்ட் ஏர்போர்ட் இஸ் கம்பல்சரி நெசசரி. அது ஒரு சர்வதேச விமான நிலையமாக வந்தால்னா தமிழகத்திற்கான தொழில் முதலீட்டுகளுக்கு மிகப்பெரிய அது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். தமிழகத்தின் வாழ்வாதாரம், தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி அப்படிங்கறது அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இந்த தமிழகத்தின் தொழில் முதலீட்டுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான, அதாவது பொருளாதார ஆலோசனைகளை தாண்டி தேர்தல் களத்துல யாரெல்லாம் என்ன வாக்குறுதி எல்லாம் அளிச்சாங்க, தேர்தல் களத்துல அளித்த வாக்குறுதி அதோட செல்வாக்க பொறுத்துதான் இந்த விஷயங்கள் நடைபெற்றிருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்களும் நமக்கு தோணுது. நீங்க இந்த பரந்தூர் விமான நிலையத்துல ஓவர் நைட்ல நம்ம வாங்க முடியாது. இதுக்காக திரும்பியும் நீங்க வேற நிலம், இடம் அதெல்லாம் தேர்வு செய்து அதை நீங்க அதற்கு இணையான இடங்களை கொடுத்தா கூட அதை சென்ட்ரல் ஏவியேஷன்ல நீங்க அவங்களோட ரூல்ஸை ஃபாலோ பண்றது, என்விரான்மெண்ட்ல அந்த சர்டிபிகேட் வாங்குறது, அது இதுன்னு சொல்லிட்டு இன்னொரு 10 வருஷம் ஈஸியா போயிடும். இதே நேரத்துல நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, இந்த பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம் அப்படிங்கறதுனால அந்த ஏகனாபுரம் விவசாயிகளும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற விவசாயிகளும் வேணா சந்தோஷமா இருக்காங்க. ஆனா மக்கள் நலன் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நிர்வாக ரீதியான முடிவுகளை அரசியல் ரீதியான ஒரு பிடிவாதங்கள் ஆக்கிரமிக்கும் போது, உங்களுக்கு புரியுதுங்களா? நிர்வாக ரீதியான ஒரு முடிவுகளை அரசியல் ரீதியா இல்ல நம்ம கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டோம், அதுக்காகவே இதை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவுகள் ஆக்கிரமிக்கும் போது இந்த மாதிரியான ஒரு துரதிருஷ்டமான நிலையை தமிழகம் சந்தித்திருக்கிறது. இதுதான் ஃபர்ஸ்ட் இது. ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பெங்களூர்ல விவசாயிகள்லாம் ஹாப்பியா இருக்காங்களே. உங்களுக்கு தெரியாது இல்ல, பெங்களூர்ல கெம்பகோடா விமான நிலையம் ஆல்ரெடி T2 அப்படிங்கிற ஒரு இணையத்தை, அதாவது அந்த முனையத்தை சேர்த்து அசுர வேகத்துல விரிவாக்கம் செஞ்சிருக்காங்க சர்வதேச லெவல்ல. ஆல்ரெடி ஹைதராபாடுமே பாத்தீங்கன்னா ராஜீவ்காந்தி விமான நிலையமும் பெருசா விரிவாக்க பணியில இருக்காங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த பரந்தூர் விமான நிலையம் கேன்சல் ஆனதுனாலேயே பரந்தூர்ல இருந்து 80 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற குப்பத்துல இருக்கிற இந்த ஸ்ரீகாகுளமும் குப்பமும் அந்த ஏரியால இருக்கிற ஒரு ஸ்பேஸ ஸ்பாட்டிஃபை பண்ணி
அந்த இடத்துல வந்து ஒரு நியூ விமான நிலையம் ஓபன் பண்ணலாம் அப்படிங்கிற அதற்கான முயற்சியை வந்து ஆல்ரெடி ஆந்திர அரசு வந்து எடுத்து விட்டதாக தகவல்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. சோ அப்ப பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பரந்தூர்ல ஒரு விமான நிலையம் அமைக்க ஆல்ரெடி நீங்க இதுக்காக கடந்த 10 வருடங்களாக போராடி அதுக்கான நிலத்தை கையகப்படுத்துறதாக இருக்கட்டும், விவசாயிகளுக்கு உரிய தொகைகளை கொடுத்து நிலத்தை கையகப்படுத்தினதாக இருக்கட்டும், அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த கையகப்படுத்தின நிலங்களை நீங்க எதுக்காக நீங்க பர்பஸா செலவு பண்ண போறீங்க? எந்த ரீசன்னு சொல்லி கையகப்படுத்திருக்கீங்களோ அதுக்காக மட்டும்தான் அதை நீங்க யூஸ் பண்ண முடியும். அதை தாண்டி வேற எதுக்காகவும் யூஸ் பண்ண முடியாது. சோ அப்ப இது எப்படி நீங்க திரும்பி விவசாயிகள் கிட்ட கொடுக்க போறீங்களா? இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமும் இதுல நமக்கு பேக் ஃபயர் ஆகும் போல இருக்கு. ஆனா சர்வதேச ஒரு தொழில் முதலீட்டை தொடங்குவதற்காக சர்வதேச நிறுவனங்கள் தென் தமிழகத்தை நோக்கி வரும்போது ஒரு தரமான திடமான விஸ்தாரமான ஒரு உள்கட்டமைப்புடன் கூடிய ஒரு விமான நிலையங்கள் இல்லாததுனாலேயே இனிமே பாத்தீங்கன்னா சென்னைங்கிறது சர்வதேச நிறுவனங்களின் முதலீட்டில் முன்னுரிமை பெறாது அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா அக்செப்ட் செய்து கொள்ளதான் ஆக வேண்டும். கிட்டத்தட்ட 40,000 பேருக்கும் மேற்பட்டவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் இந்த பரந்தூர் விமான நிலையம் வராதனால அப்படிங்கறதுனாலயே இது இழக்கப்படுற விஷயங்கள்ல வேலை வாய்ப்பு தமிழர்கள் அந்த இடம் தானே வேணான்னு சொல்றோம். நம்ம வந்து we are not against that. இனிமேல் இந்த இன்னொரு வந்து தரிசு நிலமா நம்ம பாட்டை ஏன் செலக்ட் பண்ணக்கூடாது? நம்ம என்னமோ வந்து அது வேணவே வேணான்னு சொல்ற மாதிரி எல்லாம் நீங்க சொல்றீங்க இல்லையா? இல்ல நீங்க இனிமே அதை செலக்ட் பண்ணி அதுக்கும் இதே மாதிரிதான் மக்கள் நலன்னு நீங்க ஒரு விஷயம் செய்யும் போதே சில விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்து மக்கள் நலன் அப்படின்னு நீங்க ஒரு விஷயத்த வந்து ஒரு விரிவாக்கம் இல்லைன்னா ஒரு நிர்வாகத்திறன் இல்லைன்னா ஒரு அப்கிரேடேஷன் எந்த இடமுமே நம்ம வந்து ஓபன் பண்றோம் அதை வந்து நம்ம அப்கிரேட் பண்றோம். இன்னைக்கு சென்னையில வந்து நீங்க வந்து ஏரியா இருந்தாலும் அதை பிளாட் போடுற அளவுக்கு ரெடியா இருக்கீங்க. ஏன் ரெடியா இருக்கீங்க? ஏன்னா உங்களுக்கு அங்க வாண்டட் இருக்கு. ஓகேவா? அதனால நீங்க ஏரியா இருந்தாலும் அதை பிளாட் போட ரெடியா இருக்கீங்க. அத பட்டாவே இல்லாம வித்துறதையும் நம்ம பார்க்க முடியுது. சோ அப்போ உங்களுக்கு தேவைன்னா ஒரு இடத்துல வந்து அதை நீங்க செயல்பட இறங்குவீங்க. ஆனா அதே வந்து நீங்க உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது மக்கள் நலன் அப்படிங்கறத ஒரு விஷயத்த சொல்லி அரசியல் பிடிவாதம் காரணத்துக்காகவே இந்த பரந்தூர் விமான நிலையத்தை நீங்க தள்ளி போடுவீங்க. நீங்க இனிமே வேற ஒரு இடம் தேர்வு செய்து அதற்கு அந்த இடத்தை சார்ந்தவர்களிடம் அனுமதி பெற்று அப்போ இப்ப மாதிரி அப்ப போராட்டம் பண்ண மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? அப்ப இந்த மாதிரியான ஒரு இடத்தை தேர்வு செய்து அதற்கு அவர்களிடம் அனுமதி பெற்று அதற்கு நீங்கள் கொடுக்கும் தொகையை அவர்கள் ஒப்புக்கொண்டு அந்த தொகைக்கு வந்து அரசு முறையா செட்டில் செய்து அதுக்கப்புறம் நீங்க சுற்றுச்சூழல் துறை ஏவியேஷன் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க 1700 ஏக்கர் சார் திரும்பி ஒரு 1700 ஏக்கர் இடத்தை வந்து நீங்க ஈஸியா தேர்வு செஞ்சிடுவீங்களா? அப்போ உங்களுக்கு போராட்டம் வெடிக்காம இருக்குமா? சோ நம்ம ஜென்ரலாவே அரசியல் ஆய்வாளர்கள் தாண்டி அதிகாரிகளையே பொருளாதார ரீதியாக தமிழகத்தை பின்னெடுத்து செல்லும் ஒரு விஷயமாகத்தான் இந்த முடிவு வந்து பார்க்கப்படுது. மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து இந்த திட்டத்தை வந்து தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ரத்து செய்திருப்பதாக பெரிய அளவுல உள்ளூர் அளவுல இது வரவேற்பை பெற்றிருந்தாலும் கூட நீண்ட கால பொருளாதார பின்னணியில் இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது தமிழகத்தின் தொழில்துறைக்கு விழுந்த மிக பெரிய சம்மட்டி அடி. 40,000 கோடிக்கு அதிகமாக மதிப்பிலான முதலீடுகளை நாம் இழக்கிறோம் இந்த பரந்தூர் விமான நிலையம் இங்கு வராததுனால. இது மட்டுமல்லாமல் வேலை வாய்ப்புகள் தமிழர்களுக்கான வேலை வாய்ப்புகள் இந்த இடத்துல வந்து குறைக்கப்பட்டிருக்கு இல்லைன்னா இழக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் இதனால் பக்கத்தில் இருக்கும் ஆந்திரா சந்தோஷப்படுகிறது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். நீங்க வேணா பாருங்க ஆகஸ்ட் 25 அன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு நியூ ஏர்போர்ட் டுவர்ட்ஸ் த குப்பம் ஏரியால அந்த ஏரியால ஒரு நியூ ஏர்போர்ட் கனெக்ஷனுக்காக ஏவியேஷன்ல ஆந்திர அரசு வந்து தன்னுடைய ப்ரொபோசலை கொடுக்க போறாங்க. அது பரந்தூர்ல இருந்து 80 கிலோமீட்டர் தூரத்துலதான் இருக்கு. நீங்க எப்படி வந்து பெங்களூர்ல ஒரு ஏர்போர்ட் இருக்கும்போது ஓசூர்ல ஒரு ஏர்போர்ட்டுக்கு வந்து அனுமதி தரமாட்டோம் ஏன்னா அதற்கும் இதற்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி சொன்னாங்களோ நாளைக்கு நீங்க பரந்தூரை தாண்டி வேற எங்க வந்து நீங்க இடம் பாப்பீங்க சார்? சென்னை பேஸ் ஓகேவா? தொழில்துறை முதலீடு சர்வதேச நிறுவனங்கள் சென்னையை தேடி வரணும். சோ அப்ப சென்னைக்கு மிக அருகாமையில் தானே நீங்க பார்க்க முடியும். அந்த வீடு கட்டுறவங்க எல்லாம் சொல்ற மாதிரி செங்கல்பட்டுன்னு அப்புறம் மிக அருகாமையில் 15 கிலோமீட்டர். சோ அப்ப நீங்க பரந்தூரும் இப்ப அடுத்து ஒரு நியூவா ஒரு அடுத்த மாநிலம் ஸ்டார்ட் அப் செய்ய போற அந்த ஏர்போர்ட்டும் 80 கிலோமீட்டர் தூரத்துலன்னு இருக்கும்போது இதுவும் கிட்டத்தட்ட அந்த பெங்களூரும் ஹோசூரும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ்க்குள்ள தானே வரும். அப்ப அங்க ஹோசூர் வந்து விமான நிலையம் மறுக்கப்படுறதுக்கு ரீசன் நியர்பை பெங்களூர் ஏர்போர்ட் இருக்குன்ட்டு.
நாளைக்கு பரந்தூர்ல நீங்க இப்ப கொடுத்திருந்தீங்கன்னா குப்பத்துக்கு அவங்க ப்ரொபோசலை தாக்கல் செய்திருக்க முடியாது. அப்ப குப்பத்துல அவங்க ப்ரொபோசல் கொடுத்து அந்த ப்ரொபோசல் வந்து அக்செப்ட் செய்யப்பட்டது என்றால் எப்படி மக்களின் நலனை முன்னிறுத்தி தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து வேண்டாம் பாஸ், இந்த மாதிரி இந்த இடத்துல ஏர்போர்ட் வேண்டாம், விவசாயிகள் மக்கள் நலன் பாதிக்கப்படும், விவசாயிகளுடைய விளைநிலங்கள் அப்படிலாம் அவர் யோசிக்கிறாரோ, எஸ், அதுக்கு ஒரு சூட்டபிளான பிளேஸையும் அவர் தேர்ந்தெடுத்துட்டு இந்த அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாருன்னா அட்லீஸ்ட் அண்டை மாநிலங்கள் வந்து ஒரு காஷனா எடுத்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சூட்டபிளான நிலத்தை தேர்ந்தெடுக்காமயே இந்த அறிவிப்பை வெளியிட்டு விட்டதனால் தமிழகம் தென்னிந்தியாவின் முதன்மை தொழில் தலைநகரம் அப்படிங்கிற பெருமையை நாம இழக்க நேரிடும். இந்த முடிவு தமிழகத்தின் அண்டை மாநிலங்களுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து அவர்களுடைய தொழில் முதலீட்டை ஈர்க்கும் மையமாக மற்ற மாநிலங்களை, அண்டை மாநிலங்களை மாற்றி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன் இந்த பரந்தூர் விமான நிலைய விஷயத்துல. பரந்தூர் என்ன கன்ஸ்ட்ரக்ட் ஆரம்பிக்கவே இல்லையே, என்ன லேண்ட ஒண்டி தான் கையகப்படுத்தி இருக்கிறாங்க, அதுவும் ஃபுல்லாலாம் கையகப்படுத்தலையே, பாதி தான் கையகப்படுத்தி இருக்கிறாங்க. இல்ல பாதி இல்ல, 95% ஆஃப் லேண்ட் வந்து கையகப்படுத்தி ஆகிவிட்டதுன்னு இன்னைக்கு தங்கம் தென்னரசு அவர்கள் கூட சட்டப்பேரவையில அவர் எப்பவுமே ஒரு நம்பர் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து சென்னை மழைநீர் வடிகால் 90%னாங்க, அப்புறம் 40% ஆகலையா? ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி தான். இதெல்லாம் வந்து தீஸ் ஆர் சர்டன், அதாவது ஒரு 50%லாம் இல்ல. நீங்க அப்படியே அவங்க சொன்னதே உங்களுக்கு நம்பர்ஸ் ஒரு இதா இருந்தா கூட கண்டிப்பாக அதை தாண்டிய அளவுதான் அது கையகப்படுத்தியிருக்கு. ஏன்னா இவ்வளவு தூரம் அது வேகமா நடக்குது அப்படின்னா அதை தாண்டிய அளவுதான் கையகப்படுத்தியிருக்கு. இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அதுக்கான ஓகே பண்ண மாட்டாங்களா? அதற்கான என்விரான்மெண்டல் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா நிலத்தடி அந்த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், நம்ம பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து இந்த இடத்த ஓகே பண்ணிருக்காங்க அப்படின்னா அதோட ஒரு 50% அண்ட் அபவ் ஆன ஒர்க் கம்ப்ளீட் ஆனா மட்டும்தான் நம்ம ஒவ்வொரு ப்ராசஸ்லயுமே போய் ஓகே வாங்க முடியும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயுமே. சோ இவ்வளவு எல்லாம் சரியாகி மத்திய அரசின் நிதியும் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த பரந்தூர் விமான நிலையம் ரத்து அப்படிங்கிறது சென்னை மாநகரத்துக்கு ஒரு சின்ன பின்னடைவு. சர்வதேச விவசாயிகளுக்கு இது வந்து ஒரு சந்தோஷமான முதலீடை செய்யும். என்ன சொல்லுங்க? விவசாயிகளுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாமா? அப்போ சரி, சென்னை டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு நெகட்டிவா இருந்தாலும் விவசாயிகளுக்கு ஒரு சந்தோஷம். அவங்களோட விவசாயிகள் வந்து சென்னையில மட்டும் இல்ல கணேஷர், விவசாயிகள் வந்து தமிழகம் எங்கும் இருக்காங்க, டெல்டால இருக்காங்க. நீங்க வந்து விவசாய கடன் தள்ளுபடின்னு சொன்னீங்கல்ல, அப்போ எல்லாருக்குமான தள்ளுபடின்னு தான் சொல்லி வாக்குறுதியில சொன்னீங்க. ஆனா வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு ரூபாயில இருந்து இவ்வளவு ரூபாயில இருந்தா இவ்வளவு % தள்ளுபடி, அவ்வளவு % தள்ளுபடின்னு நீங்களும் திமுகவுக்கு சற்றே குறைவில்லாமல் ஒரு கணக்க போட்டு காமிச்சிட்டீங்க. அப்போ அந்த விவசாயிகள் எல்லாம் பாவம் இல்லையா? அப்போ உங்களுக்கு வந்து சென்னையில பரந்தூர்ல இருக்கிற விவசாயிகள் மட்டும்தான் விவசாயிகள், மத்தபடி வந்து டெல்டால இருக்கிற விவசாயிகள் கிடையாது. அதே மாதிரி இந்த பக்கம் கிருஷ்ணகிரி ஓசூர்ல அஃபெக்டட் பீப்புளை பத்தி தானே நம்ம வந்து பேச போறோம். அதனாலதான் சார் நாங்களும் அதே அஃபெக்டட் பீப்புளை தான் சார் சொல்றேன். நான் லாஸ்ட் டைமே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இங்க டெல்டால எப்படி எல்லாம் போராட்டம் நடத்துறாங்க, ஒவ்வொரு நாளும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக காவேரியில வரலன்னு சொல்லிட்டு. நீங்க உண்மையாகவே விவசாயிகளின் நலனில் அக்கறை கொண்டவர்கள் என்றால் தனி ஒரு நபராக கர்நாடக முதலமைச்சரை சந்தித்து பேசிய போது அது உடன்படிக்கை சரிப்படவில்லை அப்படின்னு தனி ஒரு நபராக உச்ச நீதிமன்றத்தின் கதவை தட்டி தமிழகத்துக்கு வேண்டிய உரிமையை பெற்று தந்த மறைந்த முன்னாள் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் செய்தாங்க பாத்தீங்களா? விவசாய நலனுக்காக கெசட்ல கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா? காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்கிறத கெசட்ல வெளியிட்டாங்க பாத்தீங்களா? அதுதான் விவசாய நலனுக்கான தீர்வு. அதை போல ஒரு தீர்வு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு கிடைக்க பெற்றிருந்த சந்தர்ப்பம் அமைந்தும் கூட அதை வீணடித்து விட்டார். முதலமைச்சர்கள் மாநாடு நடந்தது, அப்ப பேசியிருக்கலாம். சார் இப்போ ஒரு 3 பேர் வந்து கொல்லப்பட்டாங்க கர்நாடகால, தமிழர்கள். அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க வந்து ஏதோ வேட்டைக்கு போயிருக்காங்க, மான் வேட்டைக்கு போனாங்கிறாங்க. அவங்க மான் வேட்டைக்கு எல்லாம் போல சும்மாதான் போறாங்கன்னு சொல்றாங்க. சோ அப்ப அவங்க கொல்லப்பட்ட போது கூட நம்ம பொங்கி எழல. இத்தனைக்கும் நம்ம கூடவே இருக்கிறவங்க காங்கிரஸ் உயிர் பெற்றதே தாவேகாலதான். இன்னைக்கு தாவேகா இல்லைன்னா காங்கிரஸ் இருக்கிற இடமே தெரியாம இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் கைக்குள் இருக்கும், உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் உங்கள் கூட்டணி கட்சியான ஒருவர் ஆளும் மாநிலத்தில் நமக்கான
அதாவது சட்டபூர்வமாக எழுத்துப்பூர்வமாக பிரசுரிக்கப்பட்ட அந்த உரிமையை கூட தங்களால் நீங்கள் சொல்லும் அதே விவசாயிக்காக நிறைவேற்ற முடியாத போது இதை நிறைவேற்றினால் என்ன, நிறைவேற்றாவிட்டால் என்ன? சரி, சரி. ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணுறதுக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் வெகு விரைவில். அதுவரை நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.